இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 2024 கேட்ட கொஷின் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒருவர் ஒரு தொகையை வந்து 6% வட்டி வீதத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ 6% எத்தனை வருஷம்னா 8 ஆண்டுகள். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 8 ஆண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%. தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு அப்படிங்கிறாங்க. இப்போ அசல் வந்து பிரின்சிபலை விட தனி வட்டி வந்து எவ்வளோ குறைவுங்கிறாங்கன்னா 260 ரூபாய் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பிரின்சிபல் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதுதான் 260 ரூபாய். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 100p, பி நமக்கு தெரியாது, அதை வச்சு எண்ணுக்கு தான் 8 இயர்ஸ்ன்னு தெரியும். ஆர் வந்து பார்த்திங்கன்னா 6% டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 100 = 260. ஓகேவா? இப்போ நான் அதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 48pன்னு வருமா? ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு 52p வரும். அதுதான் ஈக்குவல் டு 260 × 100 அப்படின்னு வருமா? ஸோ நான் இப்போ இது 2 26 52ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஓர் 26 0, ஓரன் 2 ஐ 2 10. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து பிரின்சிபல் வந்து கிடச்சிருச்சு எவ்வளோ, 500. ஸோ இந்த 500 வந்து அவர் வட்டிக்கு விட்டார்னா அவருக்கு வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 260 ரூபா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் 500. தேங்க்யூ.